ஐஷு நீ எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியா இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவளை எப்படியாவது அழ வச்சுட்டா போதும், சோஷியல் மீடியா பத்திக்கும். இந்த வீடு தான். பாப்பா, உங்க அம்மா பேர் அஞ்சலை தானே? ஏன் பாப்பா, உங்க அம்மா உங்க அப்பாவோட சேர்ந்து தினமும் சாராயம் குடிக்குமா? எங்க அம்மா ஒன்றும் சாராயம் குடிச்செல்லாம் சாகல. அப்புறம் எப்படி உங்க அம்மா செத்துச்சு? அது எங்க அம்மாக்கு அன்னைக்கு வயிற்று வலி, ஓம தண்ணி தான் குடிச்சிச்சு. நானே பார்த்தேன். எங்க அம்மா சாராயம் குடிக்கல. எங்க அப்பா கூட தான் செத்து போயிட்டாரு. ஆனா அவரை பத்தி யாருமே கேட்க மாட்டீங்க. ஏன் எல்லாரும் எங்க அம்மா பத்தியே கேக்குறீங்க? அக்கா, உண்மையாலே எங்க அம்மா ஓமத்தடி தான் குடிச்சிச்சு. அப்படிதான் என்கிட்ட சொல்லிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எவ்வளோ கிண்டல் பண்றாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ மேம். ஏங்க, ஜாப் போகிறத பற்றி கேட்டிருந்தேன்ல, எதுவுமே சொல்ல. அப்போ நான் அப்ளை பண்ணட்டுமா? டியர், யூ ஆர் ஆசம் ஹோம் மேக்கர். நீ கஷ்டப்படாமல் இந்த வீட்டில் ஒரு ராணி மாதிரி இரு, அதுவே போதும். ஓகே, பாய். ராணி மாதிரி பார்த்துற மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருல, சும்மா நீ வேலைக்கு போகிறத பற்றியே பேசிட்டு இருக்காதம்மா, புரிஞ்சுக்கோ. உயிரே உன்னால் பெற்றெடுக்க முடியுமெனில் எவர் உன்னை தடுப்பது? உயரப் பறக்க எக்காரணம் இருப்பின் உடைத்தெறிந்து அதிகாரத்தை கைப்பற்று. அரவணைக்கும் முன்னால் அழித்து ஒழிக்கவும் இயலும் என்ற உயரிய மொழியை மறவாதே. ஹலோ, வந்துட்டமா? வெளியே தான் அந்த கிளம்பிட்டேங்க, வந்துடுறேன். குடுறா. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, கையில் காசு இல்லை, தரமாட்டேன். ஏய், அப்போ திருடாதரா, கேளு. சொல்லுதுங்க. பா, எங்கப்பா போன? அம்மா திட்டுது. இல்லை தங்கம், இங்கே ஒரு பா, 1/2 கிலோ தோரம் பருப்பு எவ்வளோ? 40 ரூபாமா. 40 ரூபா கொடுங்க. இப்போ சொல்லுப்பா, எங்கப்பா இருக்க? நம்ம கடைக்கு ஒரு அண்ணன் வேலைக்கு வரேன்னு சொன்னார்மா, அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். ஓ சூப்பர்ப்பா. அந்த அண்ணன் பேர் என்ன? இந்த அண்ணன் பேர் தம்பி, உன் பேர் என்ன? என்ன கண்டென்ட் போகிறதுனே தெரியலையே. மச்சான்ட்ட கால் பண்ணி கேட்போம். தம்பி தம்பி, பசிக்குது, சாப்பிட எதுனா வாங்கி கொடுங்க ஐயா. ஒரே நிமிஷம் இருங்க பாட்டி. அண்ணா, ஒரு பன் பட்டர் ஜாம் கொடுங்க. பாட்டி இந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா, சந்தோஷம். பாட்டி பாட்டி, ஒரே நிமிஷம் வாங்கலாம். அந்த பண்ணு மட்டும் கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் நிமிருங்க பாட்டி. இந்தாங்க பிடிங்க. கொஞ்சம் என்ன பாருங்க. ஓகே ஓகே. தேங்க்ஸ் பாட்டி, பாய். அப்பாடா, இன்னைக்கு ஒரு வழியாக கண்டென்ட் கிடச்சிச்சு. போடுறா போஸ்டர். மாஸ்டர் எவ்வளோ ஆச்சு? என்ன சாப்பிட்றீங்க? 2 இட்லிண்ணா. இல்லை வேணாண்ணா. ஏன்பா, தக்காளி சட்னி நல்லா இருக்குமே. இல்லை வேணாண்ணா, அதான் இட்லிக்கு சாம்பார் இருக்கே, அதுவே போதும். ஏப்பா, நம்ம கடையோட ஸ்பெஷலே இதான். நிறைய பேர் இதான் வாங்கி சாப்பிட்றாங்க. வேணுங்கிறவங்க சாப்பிட்டோண்ணா, எனக்கு வேணாம், அவ்வளோதான். அட, எனக்கா வாங்கிக்குவேன்ப்பா. நான்
உனக்கு சொன்னால் புரியாதாண்ணா? அதான் வேணான்றேன்ல, ஏன் இப்படி திணிக்க வர? ஏய் தம்பி, இப்போ நான் சட்னி வைக்கிறேன், சாப்பிட்டு ஒழுங்கா கிளம்பு. ஏப்பா ஒரு சட்னி கேப்பா இப்படி. Doctor, your father Martin. We are men of science. Please don't bring your superstitions here. இல்லை டாக்டர், இவருக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. Time of death 2400 hours. என் பிரதர் இறந்துட்டார்னு பார்க்கறதுக்காக வந்து என்ன பார்த்ததும் பாவம் டாக்டருக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ ஏன்பா இப்படி பார்க்குற? ஜீசஸ். சரித்திர சாதனை படைத்தது இந்தியா. நாடு முழுவதும் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். அப்படி என்ன சாதனை? மக்கள் தொகையில் முதலிடமா இல்லை ஊழலில் முதலிடமா? அது இல்லைண்ணே, நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பியிருக்காங்களாம், அதுதான் போட்டிருக்காங்க. ம். மணி வேற 8:30 ஆகுது, தண்ணியை வேற நிப்பாட்டிடுவாங்க. இந்தாப்பா காசு. சாதாரணமாக கிடைக்கிற தண்ணிக்கே தடையாம், இதில் சாதனை படைக்கிறாங்களாம், சாதனை. நீரி நிலத்தையும் காக்க துப்பு இல்லை, ராக்கெட் விட்றாங்களாம். அங்கே எவன் இருக்கானோ? விவசாயி தான் பாவம். அக்கா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் கூப்பிடல, தப்பு தான். சரி, சாரி. ஒரு நிமிஷம் அக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, லென்ஸ் புக் இருக்கா? ஃபர்ஸ்ட் ட்ராக்ல பாருங்க மேம். ரைட் சைடா லெஃப்ட் சைடா? உங்களுக்கு ரைட் சைடு தான் மேம். 2 வருஷம் ஆச்சு புக் ஸ்டோர் வந்து. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒன்றா வரலாம். அண்ணா எவ்வளோ ஆச்சு? சர்ஜரி நெக்ஸ்ட் வீக் தான்க்கா. ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பார்வை வந்துரும்னு. அதான் புக்ஸ் வாங்க வந்தேன். நேற்று காலை பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்ய முயன்ற நகராட்சி ஒப்பந்த தொழிலாளர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். நவீன இயந்திரங்கள் இருந்தும் எனக்கு கிடைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்காம நான் பார்த்துக்கிறேன் என்று பொதுமக்கள் குற்றம்
குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்று கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 43 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் இதில் தமிழ்நாடு இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லவ் பண்றியா? ருத்ரா, உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும் போல இருந்துச்சு. உன் பேர் என்ன சொன்ன? நான் செத்து 30 நாள் ஆகுது. என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸு யாருமே என்னை பார்க்க வர்றதே இல்லையே. அட போடா பைத்தியக்காரா, ஒன்று அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவாங்கடா. மறந்துடுவாங்களா? நான் செத்து 30 வருஷம் ஆச்சு. என்னை வந்து யாரும் பார்க்கறது இல்லை, நினைக்கிறது கிடையாது. ஓ ஐயா, இது யார் கல்லறை? வெறும் கல்லறை மட்டும் இருக்கு. இங்கே இருக்க வேண்டிய ஆள் நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஆளை நானே பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த ஆளை பார்க்கறதுக்கு மட்டும் மனுஷங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்? இந்த ஆளு உறுப்பை தானம் பண்ணியிருக்கான், வாழ வச்சுக்கிட்டு இருக்கான், வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனை யாரும் மறக்க மாட்டாங்க. மெல்போர்ன்ல மழை வர போதுடா. டேய், என்ன அதிசயமா கால்லாம் பண்ணிருக்க? இல்லடா, உன் மாமா சொன்னாரு ஆஸ்திரேலியால ஏதோ வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்பட்டுங்களா? சாப்பிட்டு போ. என்னங்க என்னங்க கேளு, ஆஸ்திரேலியால ஏதோ ஸ்டூடெண்ட் மேல ரேசிஸ்ட் அட்டாக்னு சொன்னாங்க. மெல்பர்ன்லாம் ஒன்றும் இல்லைல்ல? சரிடா, உன் வாலுத்தனத்தெல்லாம் காட்டாம கொஞ்சம். ஐயோ, ஹலோ போங்க. அக்கா என்னாச்சு? அக்கா கேக்குதா? ஏய் சந்தியா. என்ன மாப்ள? ஆமா என்னாச்சு? அக்கா எங்க? உன் மாமாக்கு கொஞ்சம் கூட சரி, அதெல்லாம் விடு. நீ பார்த்து இருந்துக்கோ, சரியா? இந்த காலத்துல ரேசிசமா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏன் மனுஷங்களை இப்படி பிரிச்சு பாக்குறாங்க? எல்லாரும் ஒண்ணுதானே. சரி சரி, நீ பாத்துரு. இந்தாமா. இதுல குடுக்குறீங்க. எங்கப்பா இருக்க? எப்பப்பா வருவ? நான் நாளை காலைல தான் வருவேன். மா வரமா வைமா, வரமா வைமா, வைமா வரேன். அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? நைட்லாம் சரியாக தூங்குறதே இல்லை, அதான் மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ தேவை நல்ல தூக்கம். எங்கப்பா இருக்க? வைமா வரேன். சொல்றா. டேய் மச்சான், நீ சுரேஷ் இல்ல பாட்டிடா? இல்லை மச்சான், நான் வரல. ராகுல், ராகுல், டேய் பாக்குறது தானடா, வா. வரமா. எப்பமா நம்ம ஏரோப்ளேன்ல போவோம்? போலாம் போலாம். போகும்போது நான் தான் ஓட்டுவேன். சரி சரி, இப்ப ஸ்கூலுக்கு போலாம்.
அம்மா ஏரோப்ளேன் சூப்பர்மேன் அப்புறம் இந்த வண்டு இருக்குல்ல ரொம்ப நாளா பறக்க முடியாம திடீர்னு ஒரு நாள் பறந்துச்சா எப்படி அதுக்கு யாராச்சும் பறக்க சொல்லி கொடுத்துருப்பாங்கம்மா அம்மா அம்மா இந்த பிளாட்டு அந்த கார்னர் பிளாட் இந்த மொத்த ஏரியாவும் கவர் ஆகுது. இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார் பண்ணிடுங்க. என்னம்மா நம்ம பறக்க போறோம்டா. சூப்பர்மா. யோ என்னையா விரலையே பார்த்துட்ருக்க? ஓட்டு போட்டியா? யோ நம்ம ஓட்டு போட்டு என்னையா ஆக போகுது? நம்ம போகிற ஓட்டெலாம் செல்லா காசியா? அப்படிலாம் சொல்லாத முத்து. நம்ம ஒக்கில்லாமல் போனதுக்கு காரணம் நம்ம மடமை. ஆனால் ஓட்டு நம்ம உரிமை. இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கலன்னா இந்த நாடும் நம்மளை மாதிரி பிச்சை எடுக்கும். பிச்சைக்காரன் நாட்டுக்கு தான் செல்ல மாட்டான், ஆனால் பிச்சைக்காரன் ஓட்டு நாட்டுக்கு செல்லும்.